தமிழ் தேசியமே கிடையாது. நமக்கு திராவிடம் சொல்லி தேவையில்லைன்னு என்ன சொல்லலாம். பெரியாரால தான் தமிழர்களே எழுச்சி பெறாம போனாங்க. பெரியார் ஒழிச்சாதான் தமிழ் தேசியத்தை கொண்டு வர முடியுங்கிறது. அனைவருக்கும் வணக்கம். சீமான் அரசியல் ரொம்ப ஆபத்தானது. அவர் பேச தமிழ் தேசிய அரசியலே கிடையாது. சீமான் அவர்கள் தெலுங்கு எதிர்ப்பு பேசுறாரு. தெலுங்குல தான் நம்ம வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு. திராவிடம் தான் தமிழ் தேசியம் முட்டுக்கட்டையா இருக்குங்கிறாரு. திராவிடத்தான் தான் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு. பெரியாரை வீழ்த்தினா தான் தமிழ் தேசியம் எழுச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. தனித்தமிழ்நாடு கேட்கறது மட்டும் தான் தமிழ் தேசியம். அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்கள் தமிழ் தேசியமே அவர் பேசலை. அவர் பிறமொழியால் எதிர்ப்பு அரசியல் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரைமிங்காக திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எப்படி அண்ணன் சீமான் அவர் பிகே நியூஸில் மணி அவர்கள்ட்ட இன்டர்வியூ கொடுத்தாரோ அதே மாதிரி இன்டர்வியூ கொடுத்து ஆனால் சீமானுக்கு எதிராக ஓப்பனாக பேசியிருக்காரு. அப்போ இவர் எதனால் பேசுகிறாரு, அதாவது தன்னுடைய 2 சீட்டுக்காக திராவிடத்தை ஆதரித்து பேசக்கூடிய ஒரு திராவிட அறிவாளத்தில் கட்டி போட்டிருக்கவர் தான் நம்ம திருமாவளவன். அப்போ அவருடைய முகத்தை நம்ம கிழிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் மெயினாக அந்த காணொலி நம்ம போடுறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர் பேச தமிழ் தேசியமே கிடையாதாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழரசுன்னு பேசுனா தான் தமிழ் தேசியமா, தனி தமிழ்நாடு கேட்குறது மட்டும் தான் தமிழ் தேசியமா, இந்த கான்ஸ்டியூஷன் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதே மாதிரி நாங்கள் தேர்தல் நிற்க மாட்டோம், இந்தியா ஆதிக்கத்துக்குள்ளே நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனித்தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்குறதா தமிழ் தேசியம். ஆனால் சீமான் அவர்கள் தேர்தல் நிற்கிறாரு, கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் பேச தமிழ் தேசியமே கிடையாதுல்ல. அப்போ அவர் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் பேச தமிழ் தேசியமே இல்லை. ஆனால் சீமான் பேசுகிற அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தாயகம், தேசியம், தன்னாட்சி அப்படின்னு சொல்லி கேட்டு தனித்தமிழ்நாடு கேட்கறது தான் தமிழ் தேசியம். ஆனால் சீமான் அவர்கள் வெறும் இன உணர்வு, மொழி உணர்வு மட்டும் வச்சுக்கிட்டு அதில் தெலுங்கு எதிர்ப்பு பேசுகிறாரு. தெலுங்கு தான் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த வரிசையில் பெரியார் வர்றாரு. இங்கே இந்த கட்சியில் தெலுங்கு இருக்கேன், அந்த கட்சியில் தெலுங்கு இருக்கேன், பெரியார் கன்னடார் அப்படின்னு சொல்கிறாரு. அது தப்பு. பெரியாரை கொச்சப்படுத்துறாரு. இப்போ பெரியார் மேலே நம்ம விமர்சனம் வைக்கலாம். அந்த மாதிரி பெரியார் கடவுள் இல்லை அப்படின்னாருன்னா இங்கே கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விமர்சனம் வைக்கணும். பெரியார் பார்ப்பன எதிர்ப்புனாருன்னா பார்ப்பன எதிர்ப்பு தப்புன்னு சொல்லி தான் விமர்சனம் வைக்கணும். பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு தமிழில் சொன்னார். தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டாருன்னா நீங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படி தான் விமர்சனம் வைக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பெரியாரை கொச்சப்படுத்துனீங்க அப்படின்னா சீமானுடைய அரசியல் பார்ப்பன அரசியலுக்கு துணை போகிற அரசியல், ரொம்ப ஆபத்தான அரசியல் அப்படின்னு சொல்லி இப்படி ரைமிங்காக பேசுகிறாரு. திராவிடம் என்ற சொல்லு வேண்டாங்கிறாரு. திராவிடம் தான் தமிழ் தேசியம் முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பெரியார் தான் தமிழர் எழுச்சி பெறலை அப்படிங்கிறாரு. பெரியாரை ஒழித்தால் தான் தமிழ் தேசியம் வென்றெடுக்க முடியுங்கிறாரு. இது தப்புன்னு சொல்லி அண்ணன் அப்படியே அந்த இன்டர்வியூவில் இப்போ நான் எப்படி பேசினேன் அதே மாதிரியே பேசி வச்சுருக்காரு. அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறார். சீமான் அவர்கள் எதுக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. ஆக்சுவலாக திருமாவளவன் ஆசை என்ன, அதே மாதிரி இந்த திராவிடத்தோட ஆசை என்னென்னா இதுதான். அண்ணன் சீமான் அவர்கள் இந்திய தேசியத்தை எடுக்கணும், இந்தியாவுக்குள்ளே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படி தமிழரசன் அவர்கள் பேசினாரோ அதே மாதிரி பேசணும். உடனே இந்திய தேசியத்திலேருந்து வரணும், 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகணும். நாம் தமிழ் கட்சியும் ஆனால் சீமான இந்திய தேசியம் அடிச்சுக்கிட்டு சாகணும். இங்கே குழுன்னு உட்காந்துட்டு ஏசின்னு உட்காந்துட்டு நாங்கள் மாநில சுயாட்சி பேசுகிறோம், மொழி உரிமை பேசுகிறோம், இன உரிமை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். மற்றபடி இந்தியாவுக்குள்ளே நாங்கள் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை நாங்கள் முதலமைச்சர், எம்பி, எம்எல்ஏ ஆண்டுக்கிட்டு உரிமை மட்டும் கேட்டு நாங்கள் இப்படி இருப்போம். இந்த அரசியலுக்கு பேர் என்னென்னா, இந்த அரசியலுக்கு பேர் ஒருத்தன் திராவிடம் வச்சுருப்போம், எங்களுக்கு எந்த பேரும் தேவையில்லை, நாங்கள் அப்படியே ஒரு அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க திராவிடன்னா இவர் அடிமையாக இருக்கார். அதாவது இன உரிமை, மொழி உரிமை மட்டும் கேட்டு இந்தியாவுக்குள்ளே கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்டு ஒரு அடிமை அரசியல் திரும்ப பண்ணுறாராம். அவரே சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இவங்க வச்சுக்கிட்டு இவங்க ஆளணும், தமிழ்நாட்டை இவங்க ஆட்சிக்கிட்டே இருக்கணும், அதுவும் பிறமொழியாளர் ஆட்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் இல்லை நீ பிறமொழியாளராக இருக்க, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், அதான் தமிழ் தேசியம் அப்படின்னா அது தப்பு. அப்படி பேச அரசியலே தப்பா. தமிழ் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தமிழ் தேசியம் பேசுகிறதுனா கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்க மாட்டேன், எலெக்ஷன் நிற்க மாட்டேன் என்று தனித்தமிழ்நாடு கேட்டு இந்தியாவுக்குள்ளே இருக்க முடியாது, தமிழ்நாட்டை தனித்தமிழ்நாட்டை வென்றெடுப்புங்கிறது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நாங்கள் அங்கே வென்று எடுத்துகிட்டு நாங்கள் செத்து போனோம், நீங்கள் 2 சீட்டுக்கு திராவிடத்தோட காலம் நக்கிட்டு திராவிடத்திட்ட செம்பு தூக்கிட்டு 2 சீட்டுக்காக இருப்பீங்க, நாங்கள்லாம் சாகணும். பார்த்தீங்களா, இதுதாங்க இவங்க அரசியல். இதுமாவே தமிழ் தேசியங்கிறாரு. அதில் 2 வகை தமிழ் தேசியம் இருக்காரு. நாங்களும் 2வது வகை தமிழ் தேசியத்துக்கு வர்றோம். முதல் வகை எங்களுக்கு வேண்டாம். எங்கள் வேலை என்ன, தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும், தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், தமிழர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கணும், தமிழ் உரிமை பாதுகாக்கப்படணும், தமிழ் அழிஞ்சிட்டு இருக்க அந்த மொழி பாதுகாப்படணும். இங்கே காடு வளம், கனிம வளம், நில வளம், நீர் வளம் எல்லாமே தமிழர்களுக்கு காக்கணும். அப்படின்னா அந்த காப்பாற்றுறதுக்கு உண்டான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். அவ்வளோதான். இங்கே சிம்பிள் பாலிசி. இந்தியாவுக்குள்ளே
இருந்துக்கிட்டு இந்தியா அரசியலை ஏற்றுக்கிட்டு கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்டு தேர்தல் நாங்கள் நின்று அதில் எம்எல்ஏ எம்பி ஆகி முதலமைச்சர் ஆகி அதன் மூலியமாக அடுத்து வந்து மற்ற மொழிகள் இருக்காங்களே மாநிலங்களோட வந்து கூட்டணி வச்சு கூட்டாட்சி மூலியமாக இந்தியாவை ஆள்றதா வந்து எங்கள் அரசியல் 2 சீட்டை வச்சுக்கிட்டு திராவிடத்துக்கு வந்து செம்பு தூக்கிட்டு சீமான் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் இல்லை, சீமான் பேசுகிற அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தான அரசியல், பெரியாரை வந்து சீமான் வந்து கொச்சப்படுத்திட்டாரு, சீமான் பேசுகிற அரசியல் பார்ப்பன அரசியலுக்கு வந்து துணை போகுது, சீமான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து கைக்கூலியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசி 2 சீட்டு திராவிடத்திட்ட வாங்கி நிற்கிற அந்த என்னது மொழி உரிமை இன உரிமை அப்படிம்பாரு. ஒன்றா நம்பர் அரசியலுக்கே வந்து தகுதியில்லாத நபர் தான் திருமாவளவன். மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நடத்துவார். ஆனால் இங்கே இருக்கார்ல முதலமைச்சர் கூட்டணி வச்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்க மாட்டார். போய் வந்து இந்தியா பாராளுமன்றத்தை கேட்பார். இந்தியா முழுக்க வந்து மது விலக்கை கொண்டு வரணும்னு சொல்லி கூட்டம் நடத்துவார். அப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவார். மும்மொழி கொள்கை வந்து வேண்டாம் பாரு. கேட்டால் அந்த ஸ்கூலில் வந்து இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேரவே இல்லை, எங்கள் இடத்துல தான் இருக்குது, அதுக்கு நான் தான் சேர்மன், ஆனால் அங்கே வந்து இது இல்லை அப்படிம்பாரு. இந்த மாதிரி பித்தராட்ட அரசியல் பேசிட்டு 2 சீட்டு வாங்கி நீங்கள் இருப்பீங்க. அண்ணன் சீமான் வந்து ஐயா தமிழரசன் மாதிரி வந்து சாகணுமா, எங்களுக்கு அந்த அரசியலே வேணாம், எங்களுக்கு தனித்தமிழ்நாடே வேண்டாயா, எங்களுக்கு மாநில சுயாட்சியுடன் கூடிய தமிழ்நாடு போதும். நன்றி.